ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. இது வந்து ஃப்ரைடேயோட ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் உள்ள விலாக் அப்படியே நம்ம பார்க்கலாம். கண்டினியூஸாக பாருங்கள். ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே ஸ்பெண்ட் வித் சஷ்வந்த், மீ அண்ட் சஷ்வந்த் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வீக் டேஸில் சஷ்வந்த் வீட்டில் இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவார், எப்படியெல்லாம் எங்களுக்கு டைம் போகும் அப்படிங்கிறது தான். ஸோ சஷ்வந்த் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டாரு. குழந்தைங்க வந்து வீட்டில் இருந்தாலே ஸ்நாக்ஸு சாப்பாடு சாப்பிட்றாங்களோ இல்லையோ, டைமுக்கு டைம் ஸ்நாக்ஸு, அது விதவிதமாக வேணும்னா எங்கே தான் இருந்து எடுத்து கொடுக்குறதுன்னு எனக்கும் தெரியல. வீட்டில் இருக்கிறது தான் கொடுக்க முடியும். எவ்வளோதான் வாங்கி கொடுத்தாலும் வேற ஏதாவது. ஸோ இந்த 1 or 2 days வந்து தாங்க முடியல. இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வந்தால் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. ஸோ சஷ்வந்த் சாப்பிட்டாரு, இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஆமாம், இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சேன். ஸோ சாம்பார் வச்சாலே எப்போவுமே சஷ்வந்த்துக்கு தனியாக பருப்பு எடுத்து வச்சிருவேன். அவர் வந்து கொஞ்சம் பருப்பு பிரியர், பருப்புனா வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் வந்து கொஞ்சம் சாம்பாரும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ சொரக்காய் சௌ சாம்பார், சௌ சாம்பார். ஃப்ரைடேனா மோஸ்ட்லி சாம்பார் தான் வைப்பேன். ஸோ உங்கள் வீட்லேயே அந்த மாதிரி யாராவது வைப்பீங்களாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஊறுகாய் இல்லாமல் சாம்பார் இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ எத்தனை காய்கறிகள் இருந்தாலும் அந்த சாம்பார் சாதத்துக்கு மெயினாக ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு. பீட்ரூட் பொரியல். ஸோ அவ்வளோதான். ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு போய் தூங்குற வேலை தான். பிகாஸ் வந்து லீவுன்னு தான் பேர். ஸ்கூல் நாளையில் எந்திரிக்க மாட்டாங்க குழந்தைங்க. இது நிறைய பேரண்ட்ஸ், என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கூல் டேஸில் நம்ம எழுப்புன்னு எழுப்பணும். பட் இந்த லீவ் நாளையில் சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு மார்னிங் ஷார்ட்ஸும் வந்து அப்லோட் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு வந்துட்டான். இதுவே ஸ்கூல்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்தணும், எந்திரி. ஸோ அதனால் இப்போ சாப்பிட்டு அவனை தூங்க வச்சணும். பிகாஸ் தூங்கலை அப்படின்னா ஈவினிங் ஆனால் அப்படியே ஒரு மாதிரி ஆகி நம்மளை படுத்தி எடுத்துருங்க குழந்தைங்க. ஸோ தூங்கினா அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஸோ நான் போய் சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தூங்கலாமா? ஒரு வழியாக சஷ்வந்தை தூங்க வச்சாச்சு. பிகாஸ் கொஞ்ச நேரமாவது வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு அவன் படுத்தாதான் வந்து கொஞ்சம் வந்து அவனுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும், ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். நானும் வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சிடுவேன். ஸோ வீடெல்லாம் கூட்டி முடித்தேன், எந்திரிச்சிட்டாரு. ஸோ எந்திரிச்சு வந்துட்டு சாமி கும்பிடவான்னு சொன்னால் வரல. ஒவ்வொரு சமயம் அவனே வருவான், ஒவ்வொரு சமயம் வந்து வரமாட்டான். ஸோ கூப்பிட்டு பார்த்தேன், ஓகே வரலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். அது என்னவோ தெரியல, அட் டைம்ஸ் வந்து ஆர்வமாக அவனே வந்து நின்று ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுறது, பூ போடுறதுக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி மணி அடிக்கிறது, அதெல்லாம் பண்ணுவான். பட் அட் டைம்ஸ் அது என்னவோ தெரியல, என்ன கூப்பிட்டாலும் வரவே மாட்டார். அதுக்கப்புறம் கடைசியாக விபூதி பூசிக்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்குமே 2-3 times கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து இஞ்சி டீ போட்டேன். எப்போவுமே வந்து ஃப்ரைடேனா வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு டீ போட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸாக உட்காந்து ஏதாவது பார்த்துட்ருக்குது. என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்ஸ் சேனல் தான். பிகாஸ் அவனோட சேர்ந்து இப்போ நானுமே வேறு வழி இல்லாமல் அதை தான் பார்க்க வேண்டியது இருக்குது அட் டைம்ஸு. ஸோ தென் அதுக்கப்புறமா டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி பார்த்துருப்பீங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி ரொம்ப சின்னதாக எடுத்திருக்கேன். பச்சை மிளகாலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப வாசமாக இருக்கும். பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட்டு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து வதங்கிடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே வந்து தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கு தக்காளியோட ரேஷியோ தான் அதிகமாக இருக்கணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெங்காயம் நீங்கள் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 இல்லை 5 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து தக்காளி சட்னி வந்து நம்ம வரமிளகா போட்டு பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது என்னோடய ஃப்ளாட்மேட்டுன்னு சொல்லலாம்.
ஸோ அவங்க வந்து இந்த சட்னி ஒரு வாட்டி அவங்க வீட்டில் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்துடணும், நல்ல மசிஞ்ச மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இஞ்சியை ஆட் பண்ணிவிடுங்க. இஞ்சியை வதக்க வேண்டாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு தாளிச்சா அவ்வளோதான், சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல காரசாரமாக இருக்கும். ஹாய், ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு பேசினா தான் உங்களுக்கு கேட்கும் நான் பேசுகிறது. ஸோ இன்னையோட vlog பார்த்துருப்பீங்க, ஆஃப்டர்நூனில் இருந்து தான் எடுத்திருப்பேன். மார்னிங் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இதில் நீங்கள் பார்க்கும்போது ஃப்ரைடேயோட மார்னிங் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஈவினிங்கோட ஒரு குட்டி vlog அப்படின்னு சொல்லலாம். அதாவது சஷ்வந்துக்கு ஒரு வீக் டேயில் சஷ்வந்த் வீட்டில் இருந்தால் எப்படி எனக்கு டே போகும் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல, பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவ்வளோதான், ஒரு வழியாக ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னே அவங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டு தென் படுக்க வந்தாச்சு. ஸோ ஹஸ்பண்டுக்கு ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ அவங்க லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்குறேன்னு சொன்னாங்க. ஸோ நானும் சஷ்வந்த் இப்போ படுக்க வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஃப்ரைடே இந்த ஹாஃப் ஆஃப் த டேயோட vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வெல்கம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முடி இருந்தாலும் சரி, நிறைய முடி இருந்தாலும் சரி, அடர்த்தியாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி குச்சியாட்ட ஒல்லியாக இருந்தாலும் சரி, ஸோ எப்போவுமே படுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல தலையை வந்து பின்னிடுங்க. நம்ம இப்படி பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னி போட்டுட்டு மடிச்சு போட்டுட்டு படுத்துருங்க. எப்போவுமே வந்து ஃப்ரீ ஹேர்லேயோ இல்லை போனி டெய்லையோ தூங்காதீங்க, ஏன்னா முடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். இது எனக்கு தெரிஞ்சது, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் நம்மளுக்கு தூங்கும் போது வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி முடியை வந்து நல்லா, ஸோ உங்களுக்கு இந்த இதை சொல்கிறதுக்காக நான் விரிச்சு போட்டிருக்கேன். இப்போ நல்லா இறுக்கி கட்டிடுவேன். ஈரத்தோடு கட்டாதீங்க. இன்கேஸ் தலை ஈரமாக இருக்குது, வேர்வையாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம், நான் அதுக்கு தான் சஷ்வந்த் விடுங்க, நான் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் நேரம் ஃபேனில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இறுக்கி கட்டி நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அடியில் முடிச்சு போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து படுக்கிறது நல்லது. ஹேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபால் ஆகாமல் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும், நம்மளுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த டிப்ஸோட இன்னியோட வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து வீக்கெண்டோட ஷார்ட்ஸ் ஒரு vlog பார்க்கலாம். ஸோ ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாத்துக்கும். பாய், குட் நைட் சஷன், குட் நைட்.